புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசிகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஓவியன். தமிழ் திரைப்படங்களில் தனிப்பெரும் வில்லனாக நடித்தவர் திரு நம்பியார் அவர்கள். இவர் 1919ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. இவர் நடித்த முதல் படம் பக்த ராமதாஸ். இந்த படம் 1935ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இவர் நடித்த கடைசி படம் சுதேசி. இந்த படம் 2005ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. 2008ஆம் ஆண்டு தனது 89வது வயசுல இவர் காலமாயிட்டாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் நம்பியார் நடித்த முதல் படம் ராஜகுமாரி. இந்த படம் 1947ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களோட கடைசி படமான மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் படத்திலும் நம்பியார் நடித்திருக்காரு. இந்த படம் 1978ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வெளிவந்த அவசர போலீஸ் 100 திரைப்படத்திலும் எம்ஜிஆர் நம்பியார் நடித்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த பதிவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி தனது அனுபவங்களை திரு நம்பியார் அவர்கள் பேசியுள்ளார். அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நம்பியார் இருவருக்கும் இருந்த நட்பை பற்றி நம்பியார் மகள் வழி பேரன் திரு தீபக் அவர்கள் பேசியுள்ளார். திரு தீபக் அவர்கள் தனது தாத்தா நம்பியாரை தன்னோட சின்ன வயசுலேருந்து அப்பானே கூப்பிட்டு பழகிட்டனால இந்த பதிவில் நம்பியாரை அப்பானே கூப்பிட்டுருப்பார். எம்ஜிஆரோட உள்ள படங்கள், நான் நடித்த படங்கள், கத்தி சண்டை போட்டதெல்லாம் ஜனங்க அவ்வளவு ரசிச்சிருக்கிறாங்க. நம்ம எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணவர் ஆய்வர், அதான் யாரு, நம்ம எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணவர் ஆய்வர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. உலகத்தில் உள்ள எல்லா அதிர்ஷ்டமும் எம்ஜிஆரை தேடி வந்தது. அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த அதிர்ஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவில் அவர் இருந்தார். சில சமயத்துல நம்ம கூட அந்த அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆனா அந்த அதிர்ஷ்டத்துல நாம அமுங்கி போயிடுவோம், நம்ம தாண்டி அது போயிடும். சினிமாவில அவர் அடிபடுறத கூட ஜனங்களால தாங்கிக்க முடியல. சினிமாவில நாங்க அடிக்கிற மாதிரி நடிப்போம், ஆனா சில சமயத்துல தவறி அடிபடும். ஆனா ரசிகர்களை நம்ம தயாரா இல்லையே. ஒரு தடவை நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது 4-5 பேர் காரை நிறுத்தினாங்க. என்னப்பான்னு கேட்டேன். எப்படியா நீ எங்க அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சரியா இல்லையேன்னு மனசுக்குள்ளார நான் மாத்திரமா இருக்கிறேன். நீ யாரப்பா, ஒன்னையே தெரியாத, உங்க அண்ணன் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். எங்க அண்ணனை தெரியாதா உனக்கு? தெரியாதுன்னு சொல்றேனே. மக்கள் திலகத்தை தெரியாது? என்னது மக்கள் திலகத்தை தெரியாதுன்னு கேட்கறியா? எம்ஜிஆரையா? ஆமாயா. ஏப்பா, அதுக்கு தானே எனக்கு காசு கொடுக்கறாங்க. நான் அவங்ககிட்ட காசு கொடுத்தா நீ அடிச்சிருவியா? ஏப்பா, அவர் என்ன அடிச்சாரு அதை நீ பாக்கலையா? அவர் அடிக்கலையா, நீ எப்படி அடிக்கலாம்? சரி, இவங்க கிட்ட தகராறு பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் தனியா இருக்கிறேன், அவங்க 4-5 பேர் இருக்கிறாங்க. சரி, என்னப்பா சொல்ற? அவர் அடிக்க கூடாது, அவ்வளவுதானே. இனிமே அடிக்கலப்பா, போயிட்டு வாங்க சார், நம்பியாருக்கு ஜெய் அப்படின்னாங்க. இதுதான் ரசிகர்களோடு என்ன அவரை பற்றி. நான் அவரை அடிக்கும் போது அடிக்காதேன்னு சொன்ன அதே ரசிகர்கள் அவர் என்ன அடிக்கும் போது பத்தாது இன்னும் அடின்னு சொல்றாங்க. உருவம் படம் ஒரு பிரமாதமான படம். அந்த படத்தை எடுக்கிறதுக்காக நாங்க எல்லாம் 2 மாசம் தண்ணியிலேயே இருந்தோம். தண்ணின்னு நீங்க வேற ஏதாவது தண்ணி நினைச்சிடாருங்க, கடல்ல இருந்தோம்னு சொல்றேன். எம்ஜிஆருக்கு என்னென்ன ஆசையோ அவ்வளவும் அந்த படத்துல செஞ்சு முடிச்சிட்டார். அதாவது அதுல வர்ற சண்டை காட்சிகள்லாம் இங்கிலீஷ் படத்துல கூட அப்படி வரவர், அந்த அளவு பிரமாதமா எடுத்தார். 1000ல் ஒருவன் கதையில முதல்ல நாங்க 2 பேரும் விரோதிகளா இருந்தோம். அதுக்கு பிறகு அவர் நல்லவரும் தெரிஞ்சிட்டு ஒருபாடு நாங்க 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். நண்பர்கள் மாத்திரமா, அவரோட சேர்ந்து கும்பல்ல கோவிந்தான்னு நானும் பாட்டு பாடி இருக்கிறேன். படத்துல நாங்க 2 பேரும் கீரியும் பாம்புமா தான் இருக்கும். திருடாத படத்துல வர்ற ஒரு சண்டை காட்சியில அதாவது காட்சியை பார்க்கறதுக்காக நானும் அதனுடைய டைரக்டர் நீலகண்டரும் எம்ஜிஆரும் போயிருந்தோம். ரகசியமா போனோம் தியேட்டர்ல. அப்போ அவர் குத்துல என்னுடைய பொய் முகம் மாறி உண்மையான முகம் தெரியுது. நான் ஓடி போயிடுறேன், பாதாள அறைக்கு போறேன். எம்ஜிஆர் என்ன தேடி அங்க வர்றாரு. படிக்கட்டுல இறங்கும் போது அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பதறி போற ரசிகர்கள், இறங்காதே நம்பியார கீழே நிக்கிறான், இறங்காதே அப்படிங்கிற. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரசிகர்கள் நெஞ்சத்துல அவர் எந்த அளவுக்கு குடி கொண்டு இருக்கிறாருன்னு தெரியுது. நெஞ்சத்துல மாத்திரமா, அவர் ரசிகர் நெத்தியிலேயே ஏறி உட்கார்ந்து இருக்காரு. புரியல இல்ல, அவர்களாம் மக்கள் திலகமாச்ச. திலகம் வேற எங்க இருக்கும்? நெத்தியில தானே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் நம்பியாசாமியோட பேரன், ஸ்னேகா பொண்ணு ஸ்னேகாவோட பையன் பேர் தீபக்.
நிறைய பேர் அப்பா பற்றி நான் அப்பான்னு கூப்பிட்றேன் எங்கள் தாத்தாவை. அப்பா பற்றி என்னை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்குறது என்னென்னா, அப்பாவும் எம்ஜிஆர் சாரும் க்ளோஸ் ஆன். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்கட்டும், பெங்களூரில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்பாங்க, லைக் ஹவு க்ளோஸ் அப்பாவும் எம்ஜிஆர் சார் எவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க. ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அண்ட் நான் பேசுகிற இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் நரேட் பண்ண பிறகு உங்களுக்கே புரியும் லைக் ஹவு க்ளோஸ் தே வர். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சந்தித்த போது இட் வாஸ் ஃபார் அ மூவி கால் ராஜ்குமாரி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே ப்ரொடியூசர் அப்பாடு சொன்னார், இந்த மாதிரி இந்த படத்தில் ஹீரோ நான் எம்ஜிஆர்னு போட்டிருக்கேன், ஹீஸ் அன் அப்கமிங் ஆக்டர், அப்கமிங் ஹீரோ, நல்லா பண்ணுறாரு, முடிஞ்சால் அவர் எம்ஜிஆர் சாரோட படத்தை பாரு, ஜஸ்ட் ட்ரை டு வாட்ச் ஹிஸ் ஏர்லியர் ஒர்க், அப்போ அவருக்கு தெரியும் என்ன மாதிரி ஆக்டர், ஹவு குட் ஹி இஸ்ன்னு. அப்போது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ராஜ்குமாரி. அண்ட் ஆஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் டு ப்ரோக்ரஸ் அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. அப்போது அப்பா சொன்னார் எம்ஜிஆர் சார்கிட்ட, இந்த மாதிரி தட் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே ப்ரொடியூசர் சொன்னாங்க, இந்த மாதிரி எம்ஜிஆரோட ஒர்க்கை பாரு, அவர் வேலையை பாரு, உங்களுக்கு புரியும் வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆக்டர் ஹி இஸ். அதுக்கு பதில் எம்ஜிஆர் சார் என்ன சொன்னார்னா, ப்ரொடியூசர் என்கிட்ட அதே தான் சொன்னார், நான் உன் ட்ராமாலே உன்னை பார்த்துருக்கேன் நான், அண்ட் நீ என்னை பார்க்குற முன்னாடி ஐ ஹவ் சீன் யூ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ரைவல்ரி காம்படிஷன், ஒரு அண்ணன் தம்பி, தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி உறவு தான் அப்பா அண்ட் எம்ஜிஆர் சார் ஹேட். தட் ஐ திங்க் 1947 வந்ததுங்க ராஜ்குமாரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அபிமன்யு இன்னொரு படத்தில் நடிச்சாங்க. தட் வாஸ் அ செகண்ட் மூவி டுகெதர். அண்ட் அந்த டைமில் தே பிகேம் வெரி க்ளோஸ். அண்ட் அப்பா கேட்டார், இந்த மாதிரி எனக்கு நான் பொண்ணு பார்க்க போனோம், ரொம்ப ப்ரெஷர் வருது ஊர்லேருந்து, மாப்பிள்ளை தோண மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக நீ வரணும்னு எம்ஜிஆர் சார் கேட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்க புறப்பட்டாங்க. அப்போது அப்பாவோட ஃபேமிலி, அம்மா அப்பா யூஸ் டு ஸ்டே இன் கண்ணனூர் வாஸ் பார்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் பேக் தென், நவ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. அங்கே பொண்ணு பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரே வெக்கம், அவருக்கு பேச முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அவர் சும்மா சைலண்டாக இருந்தார். அப்போது எம்ஜிஆர் சார் தான் கூடி இருந்த எல்லா வில்லேஜஸ் கூடயும், கிராமத்துக்கால் கூட எல்லாமே எம்ஜிஆர் சார் தான் பேசினார். ரொம்ப ஜோவியலாக இருந்தார், ஏன்னா அவர் மேலே ஒன்றும் ப்ரெஷர் இல்லை. அப்பா தான் ஹி ஹாஸ் டு சே ஓகே டு அம்மா. அண்ட் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, கொஞ்சம் ஒரு டைமில் கொஞ்சம் டீலாம் காஃபி கொடுக்கும்போது அப்பா எம்ஜிஆர் கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க. எம்ஜிஆர் கேட்டால் என்ன பிடிச்சிருக்கா நம்பியார், வாட் யூ திங்க்னு. அப்போது அப்பா சொன்னார், இந்த மாதிரி பொண்ணு நல்லா தான் இருக்கா, பட் அவள் தங்கச்சி அதோட இன்னும் நல்லா இருக்கா. திஸ் ஆக்சுவலி வாஸ் டேக்கன் இன் ரோஜா, பட் இது ஆக்சுவலி ஹேப்பன்ட் இன் 1945 when they met அந்த டைமில். அண்ட் தட் வாஸ் ஹவு க்ளோஸ் தே வர். அண்ட் கல்யாண டைம்லேயும் வென் அப்பா தாலி கட்டுற டைமில் ஆக்சுவலாக அப்போது பயங்கர மழை. அண்ட் அப்பா கொஞ்சம் ஏர்லியாக போனார் கண்ணூருக்கு. அண்ட் எம்ஜிஆர் சார் வர்றதுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்தார். அவர் காலையில் ட்ரெயின் வாஸ் சப்போஸ் டு கம், பயங்கர மழை. அண்ட் எல்லா ட்ரெயினும் இட் இஸ் ரன்னிங் லேட். அப்போது இந்த தாலி கட்டுற மூத்தவன் டைம் வாஸ் கோயிங். அண்ட் அப்பா சொன்னார், வரட்டும், என் மாப்பிள்ளை தோணை என் ஃப்ரெண்ட் வரட்டும், அப்புறமா ஐ வில் டை த தாலின்னு. அந்த பயங்கர மழையில் அந்த டைமில் வெளியே பார்க்குறாங்க, மண்டபத்துக்கு வெளியே பார்த்தா எம்ஜிஆர் சார் அங்கே இந்த மழையிலேருந்து ஓடி உள்ளே வந்துட்டு கையாலே இப்படி காட்டுறாரு, லைக் கேரி ஆன்னு. அப்போ தான் அப்பா சொன்னார், ஓகே லைக் ஐம் ரெடி, என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. அண்ட் தட் ஷோஸ் ரியலி லைக் ஹவு க்ளோஸ் தே வர். சில விதத்தில் தேர் கரியர்ஸ் ஆல்சோ டுக் ஆஃப் டுகெதருங்க. ராஜ்குமாரி அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணப்போ இட்ஸ் அவைலபிள் ஆன் யூடியூப், நீங்கள் பார்க்கலாம். அப்பா பண்ண ரோல் வாஸ் எம்ஜிஆர் சாரோட ஃப்ரெண்டா பண்ணாரு, ஒரு காமெடிக் கேரக்டர் மாதிரி பண்ணிட்டு ரொம்ப ஜோவிலா இருந்தாரு. பட் தென் ஆஸ் டைம் வென்ட் பை, as MJR sir became more and more powerful hero, people realized that he needs an equally powerful villain. So அந்த டைம்ல தான் எம்ஜிஆர் நம்பியார் ஆன் ஸ்கிரீன் ரைவல்ரி தொடங்கினது. And that is legendary. Lot of actors these days, like even the great Satyaraj uncle, a good family friend, அவர் சொல்லுவாரு, lot of the inspiration, அவருக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷனோ பாக்யராஜ் சார் கிடைச்ச இன்ஸ்பிரேஷன், it all starts with எம்ஜிஆர் சார். அண்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, நரேட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. ஸோ லாட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் தட் ஹூ ஆர் வெரி பாப்புலர் நவ் வர் இன்ஸ்பயர்ட் பை எம்ஜிஆர் சார், அண்ட் ஆல்சோ டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பை த ஃப்ரெண்ட்ஷிப் தட் அவர் அப்பா கூடயோ இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட he was they were inspired by that. And அந்த டைமில் when they were starting to அந்த சக்ஸஸ் பல உச்சி ஏற டைமில் the film industry used to be based in கோயம்புத்தூர். And கோயம்புத்தூர்ல இருந்தப்போ at that time எம்ஜிஆர் சார் வாஸ் அவர் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பணம் he was spending on அம்மு பெரியம்மா. அம்மு பெரியம்மா was எம்ஜிஆர் சார்ஸ் wife.
அண்ட் அப்பா சொன்னார் இந்த மாதிரி ராமச்சந்திரா நீ ஏன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றியே, நீ நம்ம வீட்லயே தங்கு, லைக் இன்னும் அப்படியாவது கொஞ்சம் உனக்கும் கொஞ்சம் லைக் ஓய்வு மாதிரி கிடைக்கும். நீ லேட்டாக வரும்போது ஷூட்டிங் முடிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல் முடிஞ்சிட்டு வரும்போது ருக்மிணி என்னோட அம்மா ஷீ வில் ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் யூ, ஒரு ஃபேமிலி மாதிரி நீ இங்கே தங்குன்னு. அப்போதான் உண்மையை சொன்னா எம்ஜிஆர் சார் அண்ட் நம்பியார் சார் பிகேம் சோ க்ளோஸ். அப்போ ஃபார் லாங் டைம் அம்மு பெரியம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டாக நடந்துட்டு இருக்க டைமில் எம்ஜிஆர் சார் வாஸ் வீட்டிலே இருந்தார், லைக் ஹி வாஸ் லைக். அண்ட் இது என்ன வேடிக்கைன்னா நிறைய பேர் அப்பா பற்றி அப்பா லைக் நம்பியார் சுவாமி அவர் பெரிய பக்தர். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ நோ தட் அப்பாவுக்கு அம்மா மேலே உயிர். தே வர் வெரி வெரி க்ளோஸ். அவங்க அவ்வளோ தே வர் சச் அ ஹாப்பிலி மேரிட் கப்புள். பட் ஈவன் டில் த லாஸ்ட் மோமெண்ட் லைக் அம்மா எம்ஜிஆர் சார் விட்டு கொடுக்க மாட்டாரு. அம்மா யூஸ் டு கால் ஹிம் அண்ணா அண்ட் எம்ஜிஆர் சார் அம்மாவை ஒப்போல்னு கூப்பிடு. ஒப்போல்னா தங்கச்சின்னு அர்த்தம். தே வர் வெரி வெரி க்ளோஸ், பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். சொந்த அண்ணன் மாதிரி அம்மா யூஸ் டு திங்க் ஆஃப் எம்ஜிஆர் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட பெரிய மாமா, அவர் பேர் சுகுமார் நம்பியார்னு, அவருக்கு சோறு ஊட்டி கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர் சார் தான் லைக் தட் ஷோஸ் ஹவு க்ளோஸ் ஹி வாஸ் டு த ஃபேமிலி. And the 50s, 60s, 70s, it was a glorious era nu solla. Like that time you had megastars like Sivaji sir, Gemini sir, and other great villains like R.S. Manohar sir, Ashokan sir, Veerapan sir la. But nariya per bakkala they had a special place in the heart for the MGR-Nambiyar rivalry. And back then in the 50s and 60s இப்போ இருக்கிற மாதிரி மீடியா இல்லை. லைக் இப்போ இன்டர்நெட்ல நியூஸ் இஸ் 24/7. இப்போ இஸ் ஆல்மோஸ்ட் லைக் an information overload about celebrities இருக்கட்டும், politicians இருக்கட்டும். அப்பெல்லாம் people used to wonder like sir நம்பியார் ஸ்கிரீன்ல மோசமான ஆளா இருந்தா ரியல் லைஃப் ஆல்சோ he must be a bad person. And தியேட்டர்ல ஆக்சுவலா திட்டுவாங்க. எங்க வீட்டு பிள்ளையில அப்பா ஒரு சவுக்கு வச்சு எம்ஜிஆர் அடிக்கும்போது மக்கள்ல கத்தி they used to shout at him. It's only in the 80s, 1980s to 1990s அந்த மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி லைக் so Nambiyar is not the bad person that we are seeing in screen. அவர் ஒரு ஐயப்ப பக்தர், he's also a nice person in real life. So there were a lot of incidents like this that நிறைய படம் பண்ணாங்க. And ஒரு அண்ணன் தம்பி, almost like a brother and younger brother, elder brother, MGR sir and Nambiyar sir. And இதுல one reason was ஒரு காரணம் என்னன்னா அப்பா யார்கிட்ட இருந்தும் ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு படத்தை திருடாதே படம் ஷூட்டிங் நடக்கும்போது அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த ப்ரொடியூசர் பேர் ஐ திங்க் வாஸ் டைரக்டர் பேர் நீலகண்டன், டைரக்டர் ப்ரொடியூசர் தெரியல. அண்ட் எம்ஜிஆர் சார் அங்கே தூரத்துலேருந்து வராங்க காரில், ஹி ஜஸ்ட் கெட்டிங் டவுன் அண்ட் கம்மிங். அப்பா கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கும்போது நீலகண்டன் சார் சொன்னார் எம்ஜிஆர் வராரு. ஸோ அப்போ பார்த்து சொன்னார் வரட்டோமே, இது எழுதுக்கு வாண்டின்றீங்களா? நான் எதுக்கு எழுந்திக்கணும், அவர் என் ஃப்ரெண்டு தானே வராரு, நான் எதுக்கு எழுந்திக்கணும்னு. அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாரு அப்பா. அப்புறமா நீலகண்டன் சார் போய் லைக் மேபி இன் ஃப்ரெண்ட்லி வே போட்டு கொடுக்குதானுமோ ஹி இஸ் கான் டு எம்ஜிஆர் சார் சொன்ன இந்த மாதிரி நான் சொன்னேன் நம்பியார் கிட்ட, எம்ஜிஆர் சார் வராரு இன்னும் உட்காந்துட்டு இருக்கியே, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் என் ஃப்ரெண்டு நான் எதுக்கு எழுந்திக்கணும்னு. எம்ஜிஆர் சார் இவர் நீலகண்டன் பிடிச்சி கத்துனாரு, டேய் நீ நம்பியார் கிட்ட வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, அவர் உண்மையான சொல்வாரு, ஆமா சொன்னது கரெக்ட் தான், அவன் என் நன்மை எதுக்கு எழுந்திக்கணும். And that shows எம்ஜிஆர் சார் ஹார்ட்லயும் எப்படி நம்பியார் ஒரு தம்பி ஒரு குட் ஃப்ரெண்டா நினைச்சது. லைக் அவரு எக்ஸ்ட்ரா மரியாதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் த்ரூ அவுட் அவர் கேரியர், அவர் சிஎம் ஆன பிறகு ஆஃப்டர் ஹி பிகேம் the icon of Tamil Nadu, they were still friends. And ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ல யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. அண்ட் ஆல்வேஸ் அது எம்ஜிஆர் சார் ஹேஸ் கெப்ட் தட் இன் மைண்ட் அபவுட் நம்பியார். ஸோ அண்ட் ஒரு அண்ணன் தம்பி கூட எப்படி சில டைம்ல ஒரு பிரதர்லி கோல்ட் வார் நடக்குமோ, that has also happened many times. ஒரு வாட்டி ஒரு கோல்ட் வார் டைம்ல உலகம் சுற்று வாலிபன் ஷூட்டிங் நடந்தது. அப்போ எம்ஜிஆர் சார் கோச்சிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி வே கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் பேசல நம்பியார் சார் அப்பாட்ட பேசல. அப்புறம் ஒரு 4-5 months கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டாரு. பிஃபோர் ஐ கண்டினியூ த ஸ்டோரி, எம்ஜிஆர் சார் நம்பியார் சார் அவங்க ஒன்று பேசும்போது யோன்னு தான் கூப்பிடுவாங்க. அது ராமச்சந்திரன் நம்பியார் யோ தேர் சோ க்ளோஸ். சொன்னா யோ ஃப்ரீயாக இருந்தால் இந்த ஸ்டுடியோ வரையா, நான் இந்த உலக சுற்று வாலிபன் நான் முடிச்சிருக்கேன், ஐ வாண்ட் யூ டு சி இட்னு. படம் போய் பார்த்தப்போ கேட்டார் அப்பா கிட்ட, படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குன்னு. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீல்ஸ் இருக்க மாதிரி தெரியுது, நீ எடிட் பண்ண போறியா? அப்புறம் எம்ஜிஆர் சொன்னார், என்னமோ மிஸ்ஸிங் அவனுக்கு தோணலையா? சார் என்ன மிஸ்ஸிங், ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்கீங்க எல்லாமே, எவ்ரி வே பாட்டாக இருக்கட்டும் எல்லா இதுலையும் இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்கீங்க,
நீதாயா மிஸ்ஸிங் சார், இந்த ஒரு நமக்குள்ள ஒரு ஃபைட் சீன் அதுதான் மிஸ்ஸிங். அப்பா சொன்ன என்ன ஃபைட் சீன், நான் படத்திலே இல்லையா, அதுக்கப்புறம் நான் ஃபைட் சீனு இல்லை, நீ வரணும், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஃபைட் சீன் இருக்கு, அப்போதான் அந்த படத்துக்கு ஒரு பஞ்சே இருக்கும்னு. ஸோ அப்பா யோசிச்சார், ஏன்னா என்ன இருந்தாலும் கடைசி ஆர்கியூமெண்ட்ல எம்ஜிஆர் சார் தான், ஹி யூஸ் டு வின் தி ஆர்கியூமெண்ட். ஸோ சரி அண்ணன்கிட்ட ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ நான் சரி நான் பண்றேன், நான் ஃபைட் சீன் பண்றேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த புத்த பிக்ஷு அந்த வேஷத்துக்கு எனக்கு ஒரு 3 months கொடு, 3 மாசம் கொடு, ஏன்னா நான் பாடி ஏற்றணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த ஃபைட்டுக்கு. எம்ஜிஆர் சார் சார் ஓகே நீ யூ கேன் டூ தட்னு. 3 மாசம் கழிச்சு அவர் ஃபுல் எக்ஸசைஸ், அப்போ எக்ஸசைஸ் பண்றது பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த செட்டுக்கு வந்தப்போ, அண்ட் இது ஆக்சுவலா இந்த ஸ்டோரி நரேட் பண்ணது மோகன் ராமன் அண்ணா. அவர் சொன்னார், அவர் இட் வாஸ் நரேட்டட் டு ஹிம் பை ராமு சார். ராமு அவர் அப்பாவோட மேக்கப் டெக்னீஷியன். அவர் இந்த ரோபை எடுத்தப்போ எம்ஜிஆர் சொன்னார், யோ உள்ள போய் ரூமுக்கு போல, என் கண்ணே பற்றுவோம் போல இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, யூ லுக்கிங் சூப்பர், ஷார்ட் ரெடி ஆகட்டும், அது வரைக்கும் நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு பஃப் ஆகிட்டு அப்புறமா வெளியே வந்து ஷார்ட் எடுக்கலான்னு. ஸோ அந்த சீன், அந்த ஃபைட் சீன், அந்த புத்த பிக்ஷு அந்த இது எடுத்த ஃபைட் சீன்னால படம் ஃப்ரம் சூப்பர் ஹிட் இட் வென்ட் டு மெகா ஹிட்னு சொல்ல மெனி பீப்புள் சே தட். அந்த இட் வாஸ் a very very effective sequence of Nambiyar sirs in that because of his acting in that ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி it went to a higher level னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காமெடி என்னன்னா, அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பாஸ் டைம் ரம்மி விளையாடுறது. இந்த சீட் ஆடுற நல்ல பழக்கம் கற்றுக் கொடுத்ததே நம்ம எம்ஜிஆர் சார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு பிட்வீன் செட்ஸ் ஷார்ட் எடுக்கிற டைமில் எம்ஜிஆர் சார் யூஸ் டு பிளே கார்ட்ஸ். அப்போ அப்பா யூஸ் டு, அப்போ அந்த டைமில் பின்னாடி போய் நிற்பார், இப்படி கையை கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் போய் நிற்பார், சரி சரி பேசுவோமா, எப்போ முடிய போகுது. அப்போ எம்ஜிஆருக்கு ஃபெட்டப் ஆயிடுச்சு, ஐயோ நீ சும்மா இந்த மாதிரி ஒன்று நீ கார்ட்ஸ் விளையாட கற்றுக்கோ, இல்லைன்னா கம்னு ஒரு சைடில் இருந்து அப்புறம் வந்து பேசுறேன்னு. அப்புறம் அவர் தான் கற்றுக் கொடுத்தார் ரம்மி. அண்ட் ரம்மி பிகேம் ஒரு லைஃப் லாங் பேஷன் மாதிரி அப்பாவுக்கு ஒரு இது. அண்ட் எம்ஜிஆர் சார் ஒரு ஈவன் ஆஃப்டர் சிஎம் ஆன பிறகும் நானே எவ்ரி மே அப்பா ஊட்டிக்கு போவார். அந்த டைம்ல நான் அப்பா கூட இருந்தப்போ ஒரு வாட்டி எம்ஜிஆர் சார் ஃபோன் பண்ணி அண்ட் வந்து என்ன பாருன்னு. அப்போ நான் கார்ல வெயிட் பண்றேன், உள்ள போய் பேசினாங்களோ கார்ட்ஸ் விளாடுனவங்க தெரியல, பட் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் they used to bond over cardsனு சொல்லலாம். அண்ட் இதுல என்ன வேடிக்கைன்னா, அப்பா சொல்லுவாரு, அவரு அப்பா கார்ட்ஸ் விளையாடும் போது அவர் ஜெயிக்க தான் விளையாடுவாரு. எம்ஜிஆர் சார் ஆல்சோ யூஸ் டு பிளே டு வின். ப்ரொடியூசர்ஸ்குள்ள விளையாடும் போது ப்ரொடியூசர்ஸ் வேணும்னு ஜோக்கரே போடுவாங்க வெளியே, ஏன்னா அவங்க எம்ஜிஆர் என்ன இருந்தாலும் அவங்க பீட் பண்ணக்கூடாதுன்னு அந்த பயத்திலே ஜோக்கரே விடுவாங்க. ஸோ இட் இஸ் டு பி அ ஃபனி கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அப்பாவுக்கு அவர் சேலரி பத்தி நெகோஷியேட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு ஐடியா இல்லை. அப்புறம் எம்ஜிஆர் சார் தான் சொன்னேன், இந்த மாதிரி நம்பியார் நீ ரொம்ப லோவா கேட்குறியே, கொஞ்சம் ஹையா கேட்கலாம், நீ இப்போ யோர் மார்க்கெட் வேல்யூ நல்லா வந்துட்டு இருக்க, நம்ம காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிக்குது. அண்ட் அதுக்கு தேங்க்ஸ், அப்பாவோட சேலரி இன்க்ரிமெண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்றதும் இட் ஹேஸ் டு பி ஆல் கிரெடிட் கோஸ் டு எம்ஜிஆர் சார். ஸோ அது ஃபர்ஸ்ட் படமா இருக்கட்டும், வெதர் இட் வாஸ் ராஜ்குமாரி ஆர் த லாஸ்ட் படம் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன், பிகாஸ் அதுக்கப்புறம் அவர் he became went into active politics. இதுல ஒரு லவ்லி கோன்சிடன்ஸ் என்னன்னா, the first movie and the last movie both the best friends did together னு சொல்லலாம். And one great thing, இப்போ நீங்க படம் பார்க்கும்போது வெதர் நீங்க மேட்ரிக்ஸா இருக்கட்டும் அண்ட் லாட் ஆஃப் இந்தியன் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், அதுல இப்பெல்லாம் வர ஃபைட் சீன்ஸ் ஆர் லைக் அமேசிங். It's high tech and the special effects எல்லாமே it's like mind boggling னு சொல்லலாம். அப்போ 1950s and 60sல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஒன்னு ஹீரோ அண்ட் வில்லனுக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஸ்டண்டால வச்சு you have to do whatever the fight sequence was. And MJR sir and Nambiyar sir அவங்க skilled martial arts performance தெரிஞ்சவங்க. அவங்க கத்தி சண்டையா இருக்கட்டும், கொம்பு சண்டையா இருக்கட்டும், அவங்க they really knew how to fight. And இது நிறைய பேருக்கு தெரியும், because maybe சில long shotsல இருக்கலாம் and சில other shotsல இருக்கலாம், the stunt people were also involved in that, but சில sequencesல they used to actually fight with real, so actual கத்தில சண்டை போடுவாங்க. நான் அப்பா கேட்டேன், நீங்க எப்படி, நீங்க எதை வச்சு நீங்க சண்டை போடுவீங்க, லைக் வேற வேற படத்துக்கு வேற வேற சீக்வன்ஸ் மாதிரி இருக்குமே. அவங்க ஆக்சுவலா பேசுவாங்க, ஷார்ட் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி அப்பா எம்ஜிஆர் யூஸ் டு டாக். அவங்க சொல்ல, சரி நான் இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்ல வந்து நான் பேரி பண்ணுவேன், நீ பேக்ல போய் இப்படி பண்ணு, அப்புறம் நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களே they were so good, they knew like சரி அவங்க actual fighting பண்ணி they used to shoot that. So that was truly astounding. And நீங்க actual fighting, actual swords கூட பண்ணும்போது actual accidents can happen. And ஒரு வாட்டி accident ஆச்சு. And I think the படம் பேர் was அரசலம் குமாரி. And ஒரு ஷாட்ல
அப்பா சொன்ன இந்த மாதிரி சரி நான் கத்தி வச்சு நான் ஃப்ரண்ட்ல வருவேன், நீ அப்படி பேக்ல போயிட்டு ஒரு டிஃபென்சிவ் பொசிஷன் மாதிரி எடு. எம்ஜிஆர் சார் என்ன நினைச்சாருன்னா அவர் ஃப்ரண்ட்ல வரணும் அண்ட் அப்பா ஹேஸ் டு கோ பேக். அதுல ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. ஷார்ட் ரோலிங் அண்ட் அந்த டைம்ல அப்பா ஃப்ரண்ட்ல போறாரு கத்தி வச்சுக்கிட்டு, அதே டைம்ல எம்ஜிஆர் சார் இஸ் ஆல்சோ கமிங் ஃபார்வர்ட் வித் a knife. இது கம்ப்ளீட் டிசாஸ்டர் வெயிட்டிங் டு ஹேப்பன். அண்ட் அப்பாக்கு தெரிஞ்சது அவர் the sword is going straight at MJR's face, and MJR also knew that okay this is a very action நடக்க போகுதுன்னு. லாஸ்ட் மோமெண்ட்ல அந்த ஸ்பீட்ல அப்பா கொஞ்சம் லைட்டா கையை கொஞ்சம் மாத்தினாரு. எம்ஜிஆர் சார் ஆல்சோ கொஞ்சம் he went to the side, கட் பண்ணிட்டு போச்சு சோட். அண்ட் ரத்தம் எம்ஜிஆர் சாருக்கு அப்படியே ஒழுகுது ஃபேஸ்ல இருந்து ரத்தம். அண்ட் டவல் போடுறாங்க, சோடா போடுறாங்க, ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. அண்ட் அப்பாக்கு எப்ப பார்த்தாலும் காமெடி ஏதாவது சொல்லணும்னு. அண்ட் அப்பா ஒரு காமெடி அந்த டைம்ல சொன்னாரு, இது பாரு நம்ம ப்ரொடியூசர் ஹபீபுல்லா தான் சொன்னாரு இந்த மாதிரி எம்ஜிஆர் மூஞ்சிலே குத்தணும்னு. ஹபீபுல்லா சார் அங்கே ஓடி வந்து அழுது சொன்னார், இது மாதிரி எம்ஜிஆர் சார் நான் குரான் சத்தியமா சொல்றேன், நான் இந்த மாதிரி நம்பியார் கிட்ட ஒண்ணுமே சொல்லலன்னு. அப்புறம் எம்ஜிஆர் கோவத்துல சொன்னாரு, ஏன் அந்த மாதிரி. அப்பா சொன்னாரு போயா. ஸோ அந்த ஏயா போயா அந்த மாதிரி பேசுறது ஈவன் ஆஃப்டர் சச் அன் ஆக்சிடென்ட், அது நீங்க ஒரு ட்ரூ வாரியரா தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஐ மீன் டாக்டர் போற அவசியம் இல்லை, சும்மா டவலை போட்டாரு ரத்தம் ஸ்டாப் ஆச்சா, சோடா போட்டு ஸ்டாப் ஆச்சா, அடுத்த ஷாட் அந்த மாதிரி. யூ ஹேவ் டு பி அ ட்ரூ ஃபைட்டருங்க. அண்ட் அந்த இதுல எம்ஜிஆர் சார் அண்ட் நம்பியார் சார் பத்தி ஐ மீன் தி ட்ரூ ஃபைட்டர்ஸ் நீங்க பார்க்குது எல்லாமே வித் ஆக்சுவல் சோர்ட்ஸ், ஆக்சுவல் ஃபைட்டிங். அண்ட் எம்ஜிஆர் சார் as usual அவருக்கு he got the revenge on that. 2 months later ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல எம்ஜிஆர் சார் கத்தி it went through அப்பாஸ் hand, இங்க போய் it came out from here sword, அப்படியே ஒரு it came all the way out there. ஒரு 3 months அப்பாக்கு கையை தூக்க முடியல, it was so bad. So that was some of the accidents that happened in the time. I mean these days you have maybe you have much better stunt coordination all that, but appo it was actual fighting. And நிறைய பேருக்கு தமிழ்நாடு they knew that Nambiyar and MJR were actually fighting with actual swords, and I think that was a great இதுங்க. And எம்ஜிஆர் சார் சிஎம் ஆன பிறகும் he was still in touch with the family, ஃபோன் பண்ணுவாரு, பேசுவாரு. ஒரு வாட்டி வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது, சம்திங் ஜுவல்லரி நகைகள் காணாம போனப்போ நான் தான் ஃபோன் எடுத்தேன். அப்போ அம்மாவோட நகை, எங்கள் அம்மா பேர் ஸ்னேகா. ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்லப்போ யாரோ அங்கே இந்த அதர் லைன்லேருந்து ஸ்னேகா இருக்காளா, புரியல ஸ்னேகா யார் அம்மா இப்போதைக்கு. அப்புறம் தான் இமீடியட் ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவர் he heard about the news and அம்மாட்ட பேசி கேட்டாங்க லைக் என்ன ஆச்சு, எப்படி, how did the theft happen, any help needed, and he was always there for us in that இதுங்க. So that was that friendship never went away. The last scene in the chapter எம்ஜிஆர் நம்பியாரோட புக் லாஸ்ட் சீன் என்னன்னா, பரதர் தான் எம்ஜிஆர் சார் when he passed away. அண்ட் அந்த டைம்ல டிசம்பர் டைம்ல அப்பா மலைக்கு போவார். அண்ட் அவர் பூஜையில் இருந்தார். அப்போ சர்ணகோஷம் கோயிங் ஆன் ஃபுல் சவுண்ட்ல போகுது. அண்ட் அவர் ரூம்ல அந்த சைட்ல பார்க்கும்போது அம்மா அங்க இருந்து என்னமோ சொல்ல, ஷீ இஸ் ட்ரைங் டு சே சம்திங். அப்பாவுக்கு புரியல. அப்பா சொன்ன அந்த மாதிரி கேட்க மாட்டேது, என்ன சொல்ல வரேன்னு. அம்மா யூஸ்வலா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த டைம்ல ஷீ கெப்ட் ஆன் சேயிங் சொல்ல எம்ஜிஆர் சார் இஸ் நோ மோர்னு. அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு வண்டியில் உட்காரும்போது அம்மா சொன்னாங்க அண்ணன் தவறிட்டார் சொல்லும்போது அப்பா இமீடியட்லி நியூ. அண்ட் வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படி ஹீ ஜஸ்ட் அப்போ ஒன்றும் பேசல. அண்ட் கண்ணெலாம் கலங்கி போய் அண்ட் அப்பா 4:30 இந்த மார்னிங் 4:30 மணிக்கு பீச் போவார் வாக்கிங். அவர் ரொம்ப ஃபிட்னஸ் கான்ஷியஸாக இருந்தப்போ அவர் பீச் போக சொல்லுவார், நான் எம்ஜிஆர் சமாதி தாண்டி போகும்போது எனக்கு இப்போ கூடயும் எம்ஜிஆரோட வாட்சோட டிக் 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 எனக்கு இன்னும் கேட்குதுன்னு. ஸோ அவர் எப்பவுமே ஐ திங்க் எம்ஜிஆர் சார் வாஸ் ஆல்வேஸ் இன் நம்பியார்ஸ் ஹார்ட் அண்ட் வைஸ் வர்சா ஆல்சோ. எம்ஜிஆருக்கு he always had a special corner for அப்பா. அண்ட் நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், ஈவன் நவ் ஆஃப்டர் so many years நம்ம இன்னும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். Pradeep sir is my friend, his cousins Vinesh, Vijayanti, Chandra. It's 3 generations of friendship. It's a great friendship and fostered by 2 of the greatest titans in the Tamil industry in Solla. It's Appa and MJR sir. MJR sir இப்போ என் அம்மா கல்யாணத்துக்கு எங்கள் மாமா கல்யாணத்துக்கு எல்லாமே he has attended. ஒரு என்னோட பாட்டியோட சகோதரன் மாதிரி இருந்து he was part of every function. And அவர் he
கூட இருந்து he was there through all that. With every friends சிலப்போ அது ஒரு படம் பண்ணும்போது ரெம்யூனரேஷன் கொடுக்க மறக்கலாம், வாங்க மறக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது மாதிரி ஒரு படம் பண்ணப்போ அப்பா ஆக்சுவலாக ரெம்யூனரேஷன் வாங்கலை. அண்ட் வாங்குற டைம்ல அந்த என்னமோ ஒரு ஃபார் சம் ரீசன் அவர் எம்ஜிஆர் சார் மறந்துருப்பாரோ என்னமோ தெரியல. பட் அதே டைம்ல என்னோட மாமா சுகுமார் நம்பியார் அப்போ யூஎஸ்ல படிச்சுட்டு இருந்தார். he was studying in Berkeley. அண்ட் அப்போ எம்ஜிஆர் சார் அங்கே போனப்போ சுகுமார் சாரை கூப்பிட்டு ஒரு லஞ்ச்லாம் ஒரு விருந்து மாதிரி பண்ணி அவர் கையில் காசு கொடுத்து சொன்னார், இந்த மாதிரி அப்பா வாங்க மாட்டான், இப்போ கொடுத்தா வாங்க மாட்டாரு, நீ வச்சுக்கோணும். ஸோ and giving the cash to mama and just another udaranam, like the friendship that they had, Nambiyar and MGR. So enna arguments irundalo kadasila appa always used to, because of the love that he had for MGR sir, எப்பவுமே விட்டு கொடுக்கிறது. And நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் அந்த புக்லையும் எழுதிருக்கேன். நான் எழுதுற புக் நம்பியார் சாமி தி குட் தி பேட் அண்ட் ஹோலி, அதுலேயும் எழுதியிருக்கேன். லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ சே தட் they were such good friends. And at the end of every story, it was always ஒரு light-hearted way, ஒரு very friendly way. MGR sir always used to come out on top, even in real life, just as it was in the movies also. And ஒரு வீடியோ வைரல் ஆச்சுங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷனில் அப்போ சிவாஜி சார் ஒரு கப்பு வாங்கும்போது அவர் எம்ஜிஆர் சார் கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடுப்பாரு. அண்ட் நம்பியார் அது வாங்க போகும்போது, கப்பு வாங்க போகும்போது அவரும் கேட்பாரு முத்தம் கொடுன்னு. அது எல்லாருக்கும் தெரியும், அது பிகேம் அ வைரல் வீடியோ. ஆனால் அது கேட்குற முன்னாடி நம்பியாரை பார்க்கும்போது நீங்கள் எம்ஜிஆர் சாரோட எக்ஸ்பிரஷனை பாருங்க. தட் இஸ் ரியல் லவ்ங்க. அது எம்ஜிஆரோட ஃபேஸில் சரி வந்துட்டானா, என் தம்பி வந்துட்டானா, இட்ஸ் அ வெரி beautiful expression. Just for that you should watch that video. That was the last time that they met. And idhula irony or the divine coincidence, the last time they met was Sivaji sir, Nambiyar sir, MGR sir ஒரே மேடல்ல சிரிச்சு, அது சத்யராஜ் அங்கிள் அதையும் பார்த்து ரசிச்சு என் புக்ல பேட்டி கொடுத்தாரு. It was so wonderful seeing these three people together. எனக்கு பிடிச்ச படம் அப்பாவும் எம்ஜிஆர் சார் பண்ண படத்துல மோஸ்ட் ஃபேவரட் படம் என்ன சொன்னா 1001. அதில் எனக்கு மட்டும் இல்லை, ஈவன் பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் அங்கிளாக இருக்கட்டும், அவங்க அதில் ஒரு டைலாக் வரும் அந்த படத்தில். அண்ட் ரெண்டு பேருக்கு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட். அப்போது அப்பா கேட்பாரு, மதம் கொண்ட யானை என்ன பண்ணும் தெரியுமா? அப்போது எம்ஜிஆர் சார் சொல்லுவார், சின்னம் கொண்ட சிங்கத்துக்கிட்ட பயந்து ஓடி விடும்னு. அந்த படம் ஐ திங்க் ஒரு 2 months அவங்க கப்பல்லே இருந்து அட் சி தண்ணிலே இருந்து தேவ் ஷாட் தட். ரொம்ப ரிச் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ். அண்ட் அது அப்படியே நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பைரட் டீம் வித் அஃப்கோர்ஸ் வித் தமிழ் ஃப்ளேவர். அண்ட் எம்ஜிஆர் சார் லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். அப்போ அதில் ஒரு பைரட் தலைவராக இருந்தாலும் அவர் எவ்வளோ டேஷிங்காக, லைக் ஒரு மேக்கப்போ ஒரு காஸ்டியூமோ. அண்ட் த டைலாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் டைலாக்ஸ் அண்ட் த ஃபைட் சீன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மேடம் ஜெயலலிதா வந்தாங்க அந்த படத்தில். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 20 கிளாசிக்ஸ் படமாவது பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு பிடிச்ச த ஒன் மூவி தட் ரியலி டச் மீ வாஸ் 1001. அது எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் 2014 அந்த படம் ரீரிலீஸ் ஆகி ஒரு 175 days ஓடி இருக்கு. அப்படி நீங்கள் நினச்சி பாருங்க, லைக் த வேல்யூ ஆஃப் த சினிமாஸ் தட் எம்ஜிஆர் சார் ஹஸ் டேக்கன் பேக் இன் தோஸ் டேஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பா வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். ஒரு படம் ஆஃப்டர் 30-40 years ரீரிலீஸ் ஆகி 175 days ஓடி இருக்குன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியணும், லைக் குட் சினிமா வில் நெவர் டை. அண்ட் எம்ஜிஆர் சார் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அசோசியேட்டட் வித் தட். அண்ட் வெரி ப்ரவுட், ஒரு பெருமையாக இருக்குது சே தட் இந்த மாதிரி கிளாசிக் படத்தில் தட் அப்பா வாஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அஸ் அ வெரி பவர்ஃபுல் வில்லன் டு அ கிரேட் லெஜெண்டரி ஹீரோ லைக் பொல்லாத மாமா எம்ஜிஆர் சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்ஜிஆர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன், அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோயில் இல்லாத இறைவன்.